தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளில் மத்தேயு 23:24 பரிசேயர்களினுடைய பாவமான வாழ்க்கை. பரிசேயர்களை கேள்வி கேட்க இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒருவரும் இல்லை. இயேசுவை தவிர வேறு எவரும் அவர்களை கேள்வி கேட்கவில்லை. சற்று நாட்களுக்கு முன்பாக ஹரியானா மாநிலத்தில் மாட்டுத்தோலை உரித்ததற்காக இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மத காழ்ப்புணர்ச்சியில் 5 தலித்துக்களை உயிரோடு கொன்று விட்டார்கள். சட்டங்கள் என்பது இன்றைக்கு மனிதனை சுதந்திரமாக செயல்பட வைக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கு அந்த சட்டங்கள் மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய நம் நாட்டின் சட்டங்கள் எத்தனை எஸ்மா சட்டம், போக்சோ சட்டம், தீவிரவாத சட்டம் என்று சொல்லி பல சட்டங்கள், இவை அனைத்துமே மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய சட்டங்கள் தான். ஆனால் மத தலைவர்களுக்கோ அந்த சட்டம், பரிசேயர்களுக்கோ அந்த சட்டம் அது இனிப்பு உண்ணுகிற ஒரு இனிப்பை போல காணப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற சட்டங்கள் இயேசுவினுடைய பிரதான சட்டங்கள் 10. அந்த பிரதான சட்டங்களின்படி ஒரு கிறிஸ்தவன் நடந்தால் இந்த தவசு நாட்களை பரிசுத்தமான நாட்களாக அவன் காண முடியும், நடந்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இந்த பரிசேயத்தன கிறிஸ்தவம்தான் அதிகமாக இருக்கிறது. சட்டத்தை மட்டும் வைத்து கொண்டு நாம் தார்மீகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இதில் கொஞ்சமும் அதில் கொஞ்சமும் செய்கின்ற மக்களாக இருக்கிறோம். சட்டம் என்பது நமக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடியது. ஆனால் அந்த சட்டத்தை இன்றைக்கு அடிமைகளின் வடிவமாக வைத்திருக்கிறார். அடிமைகளாக்குவதற்காகவே சட்டங்கள் பிறப்பிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஜாதிய இந்துக்களாக இருக்கட்டும், ஜாதிய தலித்துக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் அன்பு இணையாதபடி காதலிக்க தடையையும், மனித உயிர்களை பழிவாங்குவதில் தடையையும், தீட்டு என்ற சட்டத்தின் கீழாக மனித உயிர்களை கொள்ளை கொண்டு செல்வதிலும் மிக கவனமாக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் ஏழை எளிய மக்களை, தலித்துகளை ஒடுக்கக்கூடிய சட்டம். மத்தேயு 23:24 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சட்டம் பரிசேயத்தனமுள்ள சட்டம் அல்ல. இன்றைக்கு நாம் சட்டங்களை பயன்படுத்துவது பரிசேயத்தனத்தோடு தான் பண்ணுகிறோம். நம்முடைய இனத்தை சார்ந்தவனுக்கென்று ஒரு நியதியும், பிற இனத்தை சார்ந்தவன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு சட்டத்தையும் வைக்கிறோம். சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். ஆனால் அதை அடிமைப்படுத்துவதற்காகவே பயன்படுத்துவது நம்முடைய திருச்சபைதான். ஆகவே நாம் சட்டங்களாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்வாக இருக்கட்டும், அன்புக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இயேசுவுக்காக, இயேசுனுடைய சுதந்திரத்துக்காக, சுயாதீனத்துக்காக பயன்படுத்துகிற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த தவச நாட்களில் நம்மிலே இருக்கிற அந்த பரிசேயத்தனம் தான் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற ஒரு காரியம், சின்னாபின்னமாக்குகின்ற காரியம். இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைக்கின்ற அந்த நிலை, அவற்றை மாற்றி எடுக்க ஆண்டவர் இன்றைக்கு தன்னையவே அந்த சட்டத்தின் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் மரிப்பது தேவனுடைய சட்டம், நம்முடைய மரணத்துக்கு இருந்து உயிர் தழுவதும் தேவனுடைய சட்டம். இன்றைக்கு நாம் பாவங்களுக்கு, அநீதிகளுக்கு, அக்கிரமங்களுக்கு செத்து நீதி கண்டு பிழைக்க கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெற இந்த நாட்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்கள் மூலமாக உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இயேசப்பா, இந்த பாடுகளின் நாட்களில் உங்களுடைய பாடுகளுக்கு காரணமான எங்கள் பாவங்களை நாங்கள் விட்டொழித்து நேர்மையான குடிமக்களாய் வாழ்ந்து சட்டங்கள் மூலமாக அடிமைப்படுத்துகிற வாழ்வை நாங்கள் பழக்கப்படுத்தாதபடி சுயாதீனம், சுதந்திரம் செய்கின்ற மக்களாக இருக்க துணை புரிந்தவர்களும் இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு